ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். கூட்டணினா எவ்வளோ கொடுப்பீங்க காங்கிரஸுக்கு சொல்லுங்கள் பார்க்கட்டும். ஒரு 50 சீட்டு 100 சீட்டு இவர் பாதிக்கு மேலே சீட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து 226 சீட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 234 ஞாபகம் இல்லை, 234 வச்சுக்குவோம். 117 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அம்மாவுக்கு, இந்திரா காந்தி அம்மாவுக்கு. ஏன்னா இந்திரா காந்தி அம்மாவால் அன்றைக்கி இவங்களை என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும். அந்த ஒரு எச்சரிக்கையில், அந்த ஒரு மிரட்டலுக்கு அடிபணிந்து சாஷ்டாங்கமாக கருணாநிதி நமஸ்காரம் பண்ணினார். ரிசார்ட்ஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு வந்து பார்ட்டிஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் அவங்களுக்கு வந்து சன்மானம் கொடுக்குறாங்கங்கிறதுலாம் வந்து ரொம்ப கேவலமான சமாச்சாரங்கள்லாம் வெளியில் வருது. இதெல்லாம் அவர் வேற மாதிரி இருக்கு. இதைத்தான் அவர் வந்து விஜய் சுட்டி காமிக்கிறாரு. விஜய் சுட்டி காமிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் டிஎம்கே அதை எப்படி எடுத்துகிட்டு போகும் தெரியுமா? நீ மட்டும் ஒழுங்கு, நீ வந்து பாம்பேலேருந்து எந்த நடிகை கூட்டிக்கிட்டு துபாய்க்கு போனேன் அப்படின்ட்டு அந்த பழைய வீடியோ போடுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி போனதுக்கு அப்புறம் இவர் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். ஓகே, அப்பா வந்து அதுக்கு போறாரு. ரத்தீஷையும் ஆகாஷையும் காப்பாத்தின அந்த தைரியம் தான் இவங்க வந்து ஈடிக்கும் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றது. இவங்க வந்து 3-4 பேரை தான் சொல்லிருக்காங்களே தவிர, அதில் வந்து இவங்க பேர் தான் இருக்கே தவிர இந்த நடிகைகள் பேரெல்லாம் கிடையாது. நயனதாரா அவங்க மாதிரி நடிகைகள் பேரெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த முன்னணி நடிகர்கள் சிம்பு, சிவகார்த்திகேயனோட பேரெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்கெல்லாம் வருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் உதயநிதியை காப்பாற்றுறதுக்கோ, இந்த கட்சியோ ஆட்சியை காப்பாற்றுறதுக்கோ ஏன் மற்ற தலைவர்கள்லாம் முன்னால் வரல? ஏன் அவங்கெல்லாம் சைலண்ட்டாக உட்காந்துருக்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து பங்கு கிடைக்கல. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், துக்ளக் வாசகர் வாசுதேவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுகவில் இருந்து ஒரு அதிரடியான ஒரு வார்த்தை வந்திருக்கு. அது என்னன்னா, நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் வந்து பதில் சொல்லி என்னுடைய தரத்தை வந்து தாழ்த்தி கொள்ள நான் விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒரே போட்டுட்டா இருப்பா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், ஒரே போடா போட்டுட்டாரு. அவருடைய கண்ணியம் கீழே இறங்கி போச்சு. அதாவது எடப்பாடி பழனிசாமியோட கண்ணியம் இல்லை, முதல்வருடைய கண்ணியமே இறங்கி போச்சு. எடப்பாடி பழனிசாமி யாருங்க? எதிர்கட்சி தலைவர். அது மட்டும் இல்லை, முன்னாள் சீஃப் மினிஸ்டர். அவங்க கேட்காம, அவங்க வந்து கருத்து தெரிவிக்காமல் வேறு யார் கருத்து தெரிவிக்க முடியும்? இதுக்கு முன்னால் எஸ் ராமதாஸ் ஏதோ சொல்ல போய் இவர் வந்து ஏதோ ஒரு விமான நிலையத்தில் அவருக்கு வேறு வேலை கிடையாது, அவர் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார், இதுக்கெல்லாம் நான் வந்து கருத்து தெரிவிச்சிருக்க முடியாது, எனக்கு அவ்வளோதான் நேரம் கிடையாது அப்படின்ட்டு போனார். அதாவது யார் ஏதாவது கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்வருக்கு தன்னம்பிக்கை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கேட்ட கேள்விகளை நீங்கள் வந்து உதாசீனப்படுத்திட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு அவசியம் இல்லைன்னு ஒரு முதல்வர் சொல்கிறாருன்னா இது ஆணவத்தினுடைய உச்சம். அதாவது அதிகார வெறி. அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஏன்னா இது ஜனநாயகம். யார் வேணாலும் உங்களை கேள்வி கேட்பான். கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும், நியாயமாக பதில் சொல்லணும். ஓகே, ஒரு பாமரன் கேட்டானா பரவாயில்ல, எதிர்க்கட்சி தலைவரே கேட்கும்போது நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு அவரையும் மட்டும் தட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு அழிவு பாதையில் தான் டிஎம்கே போயிட்டுருக்குங்கிற மாதிரி நான் இதை இப்படி தான் நீங்கள் இன்டர்பிரட் பண்ண முடியும். தாவிகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இது வந்து மக்களாட்சியாக எனக்கு தெரியல, இது வந்து திமிர் பிடிச்ச ஆட்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்ட்லி அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த டாஸ்மார்க் வழக்குகளில் இவங்க நடந்துக்கக்கூடிய விதங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது பாட் காலிங் த கெட்டில் பிளாக் அப்படிம்பாங்க. இவர் ரொம்ப யோக்கியமா அப்படின்ட்டு டிஎம்கே காரங்க கேட்பாங்க, நீ மட்டும் என்ன யோக்கியம் அப்படி. இப்போ என்ன ஆக போகிறது அப்படின்னா, நீ வந்து அதாவது இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் வந்து இந்த சமாச்சாரங்கள்லாம் வெளியில் வந்தது பாருங்கள். ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், அந்த விக்ரம், ஜூஜு, அப்புறமா இன்னும் யாரெல்லாம் வரப்போகிறாங்க, இது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, மாதவன்லாம் இருக்கிறாங்க.
நடிகைகள்லாம் வேற பேர்ச்சி அடிபடுறது. அந்த நடிகைகள் பேரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்கள்ட்ட பேரெல்லாம் அடிபடுது. எப்படி இவங்க நடிகைகளை வந்து ரிசார்ட்ஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு வந்து பார்ட்டிஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் அவங்களுக்கு வந்து சன்மானம் கொடுக்குறாங்கங்கிறதுலாம் வந்து ரொம்ப கேவலமான சமாச்சாரங்கள்லாம் வெளியில் வருது. இதைத்தான் அவர் வேற மாதிரி இருக்கு. இதைத்தான் அவர் வந்து விஜய் சுட்டி காமிக்கிறாரு. விஜய் சுட்டி காமிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் டிஎம்கே அதை எப்படி எடுத்துகிட்டு போகும் தெரியுமா? நீ மட்டும் ஒழுங்கு, நீ வந்து பாம்பேலேருந்து எந்த நடிகை கூட்டிக்கிட்டு துபாய்க்கு போனேன் அப்படின்ட்டு அந்த பழைய வீடியோ போடுவாங்க. ஞாபகம் இருக்கா? அண்ணாமலை கூட அந்த வீடியோவுக்கு வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்தாரு. அண்ணாமலை ஒரே ஒரு அரசியல் தலைவர் பெருந்தன்மையோடு இது தவறு, இந்த மாதிரி ஒருத்தர் ப்ரைவேட்டாக ஒரு இங்கே வெளில போகிறாங்க சொன்னோன்னா அந்த வீடியோவை எடுத்து சமூக வலைதளத்தில் இவங்க போட்டிருக்காங்க. டிஎம்கே ஐடி விங்க இது ரொம்ப தவறுன்னு அவர் தான் கண்டிச்சார், வேறு யாரும் கண்டிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்க, விஜயினுடைய பர்சனல் வாழ்க்கையில் நடந்த சமாச்சாரங்களெல்லாம் தோண்டி அதெல்லாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா. ஆக்சுவலாக இன்றைக்கி கூட ஒரு விஷயம் வந்து இவர் ராஜீவ் காந்தி அவர்கள் பேசியிருந்தார். திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர் அணியில் இருக்கக்கூடியவர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது எஸ்ஆர் சந்திரசேகர் அவர்களும் விஜய் அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்து பேசுனது, கொடநாட்டில் போய் அவங்களே வந்து அமைதியாக தலை வணங்கிட்டாங்க, பிச்சை எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. நீங்கள் அதை கவனிச்சு? ராஜீவ் காந்தி சொன்னார், நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து பாருங்கள், விஜய் அவர் அப்பொழுது நடிகர் இருங்க, நான் வந்து விஜய் சப்போர்ட்டர் கிடையாது. நான் வந்து விஜயை கடுமையாக எதிர்க்கிறேன். என்ன காரணம் கேட்டால், விஜயினுடைய கட்சிக்கும் டிஎம்கேக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்கள் நீங்கள் வைக்கும்போது நீங்கள் மட்டும் ஒழுங்காங்கிறத நான் கேட்பேன். விஜய்க்கு வந்து பல காலகட்டங்களில் அவருக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனைகள் இருந்தது. அந்த சமயத்தில் அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜெயலலிதாவுடைய ஆதரவை எடுத்துக்கிட்டு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக சில இடங்கள்லாம் பிரச்சாரம் கூட அவர் பண்ணார். அதே மாதிரி இன்னொரு இதில் ஏதோ ஒரு கார் வாங்கிட்டு அந்த ஒரு வழக்கு வந்தது இல்லையா, ஐடி வழக்கு வந்தது இல்லையா, அதில் கூட அவர் வந்து டெல்லியில் போயிட்டு ஒரு அமைச்சரை சந்தித்து, காங்கிரஸ் அரசு தான் நினைக்கிறேன், ரிமெம்பர் ரைட், எல்லாம் வாஜ்பாய் அரசு ஞாபகம் இல்லை, அந்த சமயத்தில் 2005 காங்கிரஸ் அரசு, மன்மோகன் சிங் இருந்தார். அப்போது அவர் அங்கே போயிட்டு அந்த வேலையை சாதிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப அதாவது அப்பழுக்கற்ற ஒரு நடிகர் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வாங்குறதெல்லாம் வந்து பாதிக்கு மேலே வந்து பிளாக்கில் தான் வாங்குறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பனையூர்லேயோ இங்கே நீலாங்கரையிலையோ அவருடைய வீடு கட்டின போது அதில் எவ்வளவு வந்து வயலேஷன்ஸ் இருந்தது. அதை வந்துட்டு சர்வேயர்ஸ் எல்லாம் வந்து அரசு சர்வேயர்ஸ் வந்து அளந்துட்டு போனது 2 வருஷம் முன்னால் தெரியும் உங்களுக்கு. அதாவது அவங்க அரசு சர்வேயர் வந்து அளந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு மிரட்டல் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். டிஎம்கே வந்து மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி பல விஷயங்கள் வந்து அதுக்கப்புறமா அந்த 2021 எலெக்ஷனில் வந்து இவர் பிளாக் அண்ட் ரெட்டு சைக்கிளில் வந்து, அதாவது டிஎம்கேனுடைய கலர்ஸ் பிளாக் அண்ட் ரெட், அந்த மாதிரி ஒரு சைக்கிளில் வந்து டிஎம்கே அப்போ மட்டும் உங்களுக்கு இனிச்சுதா அப்படின்னு நான் கேட்குறேன். அதாவது இன்டைரக்ட்லி அவர் வந்து டிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணார். அது மட்டும் உங்களுக்கு வந்து இனிப்பாக இருந்ததாங்கிறது ராஜீவ் காந்தி தான் சொல்லணும். ராஜீவ் காந்தியினுடைய இதுவே நீங்கள் சொல்கிறேன் கேட்டுங்க. அவருடைய நம்பகத்தன்மையே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அவருக்கு மேலே வந்து ஒரு வழக்கு கூட இருந்தது. சுப்பிரமணியம் சுவாமி தான் வந்து இந்த வழக்கை நீங்கள் கையில் எடுக்கணும், மு க ஸ்டாலினுக்கு லெட்டரெல்லாம் எழுதியிருந்தார். அதாவது பிராமண ஒழிப்பு ஏதாவது பேசியிருந்தார் போட்டிருக்கு அந்த விஷயத்தில். ஓகே, அதாவது ஒரு இன ஒழிப்பு, மத ஒழிப்பு, துவேஷம், ஜாதி வெறி, மத வெறி, இதெல்லாமே வந்து அவங்க வந்து அதையே வச்சு அரசியல் பண்ணுற ஒரு கட்சியினுடைய பேச்சாளர் அப்படி தான் பேசுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் டிஎம்கே தான் ரொம்ப ஒழுங்காக நீங்கள் சொல்லுங்கள். டிஎம்கே 1971 76 வரைக்கும் நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க. கருணாநிதியுடைய அந்த ஆட்சியில் எவ்வளவு இவங்க வந்து காங்கிரஸ் கட்சியை பற்றி தரக்குறைவாக பேசினாங்க, இந்திரா காந்தியை பற்றி தரக்குறைவாக பேசினாங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறமா எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைச்சி காங்கிரஸ் கட்சியோடு அவங்க கூட்டணி வச்சுக்கிறாங்க. கூட்டணி வைக்கும்போது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்றாங்க. எவ்வளோ கொடுத்தார் தெரியுமா கருணாநிதி? தன் மேலே எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டையும் விசாரணைக்கு வரக்கூடாதுங்கிற அந்த பயத்தில் அந்த சர்க்காரியாக கிட்டத்தட்ட ஒரு 28 இது ஊழல் குற்றச்சாட்டுகள் வெறும் வச்சுருந்தாங்க. நீங்கள் கூகுள் சர்ச் பார்த்தா ஈஸியாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு சிலதெல்லாம் எனக்கே ஞாபகம் இருக்குது. வீராணம் ஊழலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் பூச்சி மருந்து ஊழல்
மாதிரி ஒரு சினிமா தியேட்டர் சமாச்சாரம், ஒரு ஏதோ 5 பிக்சர்ஸ், ஏதோ பிக்சர்ஸோட சமாச்சாரம், இது மாதிரி 28 குற்றச்சாட்டுகள் எம்ஜிஆர் வச்சுருந்தார். அதெல்லாம் இந்திரா காந்தி வந்து தோண்டி எடுத்து நம்மளுக்கு பனிஷ் பண்ணிட்டா கஷ்டங்கிற பயத்தில் அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி நேருவின் மகளே வருகன்னு சொல்லி, உங்களுக்கு வந்து எங்கள் கூட கூட்டணி அமைச்சுக்குங்க, கூட்டணின்னா எவ்வளோ கொடுப்பீங்க காங்கிரஸுக்கு சொல்லுங்கள் பார்க்கட்டும், ஒரு 50 சீட்டு 100 சீட்டு, இவர் பாதிக்கு மேலே சீட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து 226 சீட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 234 ஞாபகம் இல்லை, 234 வச்சுக்குவோம். 117 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அம்மாவுக்கு, இந்திரா காந்தி அம்மாவுக்கு. ஏன்னா இந்திரா காந்தி அம்மாவால் அன்றைக்கி இவங்களை என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும். அந்த ஒரு எச்சரிக்கையில், அந்த ஒரு மிரட்டலுக்கு அடிபணிந்து சாஷ்டாங்கமாக கருணாநிதி நமஸ்காரம் பண்ணினார். அந்த அளவுக்கு இறங்கி போனார். அந்த மாதிரியான ஒரு கட்சியை சேர்ந்தவர் விஜய் பற்றி பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். டாஸ்மார்க் ஊழலில் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க திமுக. இந்த நிம்மதி பெருமூச்சுக்கு அதிரடியாக ஒரு பதிலை வந்து கொடுக்கக்கூடிய விதமாக, ஏன்னா வந்து இப்போ வெக்கேஷனல் வந்து முடிஞ்சு, அதாவது விடுமுறை நாட்கள் முடிஞ்சு கோர்ட் வந்து இந்த கேஸை கையில் எடுப்பாங்க. டாஸ்மார்க்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி அவர்கள் டாஸ்மார்க்கில் ஏதோ நடக்குது, அது நல்லா தெளிவாக தெரியுது ஆவணங்களை பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த விஷயத்துக்கும் திமுகனுடைய நிம்மதி பெருமூச்சுக்கும் வந்து நிம்மதி பெருமூச்சுன்னு யார் எவ்வளவு நாள் நீடிக்கும்னு கேட்குறேன். நிம்மதி பெருமூச்சுலாம் யார் சொன்னாங்கங்கிறது எனக்கு தெரியல. இல்லை, எனக்கு என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்த சொன்னதும் அப்பாடா அப்படின்னு இருந்தாங்க. இப்போ புகழேந்தி அவர்கள் நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்போ திரும்ப அவங்களுடைய நிம்மதி நீடிக்குமா? நிம்மதி பெருமூச்சு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை போட்டுச்சு, நிம்மதி பெருமூச்சு விடுறீங்க அப்படின்னு சொன்னால், முதல்வர் ஸ்டாலின் 3 வருஷம் போகாத முதல்வர் ஸ்டாலின் அங்கே போய்ட்டு பார்க்குறதுக்கு என்ன அவசியம் இருந்தது? அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த நித்தி ஆயோகில் அந்த கூட்டத்தில் நடுவில், ஆரம்பத்தில், முடிவில், நடுவில் அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் தான் நம்ம பார்க்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கெல்லாம் அங்கே அனுமதி கிடையாது. பார்த்தீங்களா நீங்கள் முதல்வருடைய முகத்தில் எவ்வளவு இறுக்கம் இருந்ததுங்கிறத நீங்கள் பார்த்தீங்களா? அதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாரு, இந்த இடத்துல வந்து அடைச்சிக்குது, குரல் வெளியில் வர மாட்டேங்குது. ஏதோ சொல்ல வந்தோன்னா உடனே சந்திரபாபு நாயுடு வராரு, இல்லைன்னா பகவந்த் சிங் மான் வராரு, இல்லைன்னா வேறு ஏதாவது சீஃப் மினிஸ்டர் வராரு. சொல்லவே முடியாமல் போகுது. ஐயா, என் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிடணும்னு நான் பார்க்குறேன், ஆனால் இவங்க யாரும் விடமாட்டேன்றாங்களே ஐயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிதவிப்பு தான் அங்கே இருந்தது. அப்படி நீங்கள் சொல்ல போனால் இதுக்கு முன்னாடியே, அதாவது முதல்வர் டெல்லி போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய சகாக்கள் அங்கே போயிட்டாங்க இல்லையா, அமைச்சர்கள் போயிட்டாங்க இல்லையா, போய் அங்கே பேசியிருப்பாங்க, ஏதாவது அப்பாயின்மெண்ட் கேட்டு. நீங்கள் வேறு ஐயோ அம்மா, சகாக்கள்லாம் போயிட்டு பிரதம மந்திரி கூடலாம் பேசுறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இல்லை, இப்போ சந்திப்புக்கான ஏற்பாடுகளை வந்து சந்திப்புக்கான ஏற்பாடுகள்லாம் முதல்வர் சைட்லேருந்து தான் போயிருக்கோம். முதல்வர் கண்டிப்பாக கேட்டார் அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். 4:30 5 மணி வரைக்கும் டைம் கொடுக்கறதா கூட இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். கொடுக்கலங்கிறது உண்மை. கொடுக்கலைங்கிறது சந்திக்கல, கண்டிப்பாக சந்திக்கலை. ஆனால் இவங்க தான் சொல்கிறாங்க காலையில் கிளம்பினவர், அதாவது காலையில் கிளம்பினவர் அங்கே 2 மணி நேரம் காண போயிட்டாங்க, 3 கார் மாற்றி போனாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 3 கார் மாற்றி போனாங்க, யாரெல்லாமோ சந்திச்சாங்க, 2 மணி நேரம் யார் கூடயோ பேசினாங்க, அந்த பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, பேசினாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சோனியா காந்தியை மீட் பண்ணாங்க, ராகுல் காந்தியை மீட் பண்ணாங்க. ஆமாம், அது இல்லை, ராகுல் காந்தி சோனியா காந்தி மீட் பண்ணுவது குடும்ப உறுப்பினர்களை மீட் பண்ணின மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். அதுவும் வெளிப்படையாக அது முதல் நாளே வந்துருந்தது, அது பரவாயில்ல. பட் இங்கே கவர்மெண்ட்டில் யாரெல்லாமோ மீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. ஆக மொத்தம் அவருக்கு வந்து சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் போயிடுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். அப்படியே தான் மேக்ஸிமம் என்ன ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பார் அவர். ஐயா பார்த்துக்குங்க, டாஸ்மாகில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஊழல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான். இவர் என்ன பாஷையில் பேசினார், அவர் எந்த பாஷையில் புரிஞ்சுக்கிட்டார், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அங்கே யாருமே இன்டர்பிரட்டர் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நான் பார்க்குறேன், பிரதமருக்கும் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களாகட்டும், முதல்வர்களாகட்டும், அல்லது பாஜக முதல்வர்களாகட்டும், அவங்க கூட இருந்த கெமிஸ்ட்ரி, அவங்க கூட இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சி முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் பிரதமருக்கும் இருக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு மாதிரியான இறுக்கம் இருந்ததே தவிர
அதில் வந்து ஒரு இயல்பான ஒரு மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொன்னால், தூக்கம் நிம்மதியாக தூங்குறேன், நிம்மதி பெருமூச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே ஏன் போகிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்புறம் இங்கே வந்துட்டு நாங்கள் எதுக்கு தவழ போகிறோம், நாங்கள் எதுக்கு காவி கொடி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் இங்கே வந்துட்டு உதயநிதி மாதிரி ஒரு ஆக்சுவலாக உதயநிதி பேசுனதே நம்ம ஒரு இடத்துல எடுத்துக்கணும். ஏன்னா இடி ரெய்ட்ல உதயநிதி பேசவே இல்லை. ரித்திஷ் ஆகாஷ் எங்கேயே அப்ஸ்காண்ட் ஆனதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல எல்லாம் பேசவே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி போனதுக்கு அப்புறம் இவர் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். ஓகே, அப்பா வந்து அதுக்கு போறாரு. ரத்தீஷையும் ஆகாஷையும் காப்பாத்தின அந்த தைரியம் தான் இவங்க வந்து ஈடிக்கும் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா பல்வேறு விஷயங்கள் ஆல்ரெடி இவங்க வந்து கையில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் எவ்வளோ நாள் தலைமறைவாக இருப்பாங்க அசோக் மாதிரி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவங்க தலைமறைவாக இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. அது கூட எலெக்ஷன்லாம் வந்துடும், பல்வேறு சேஞ்சஸ்லாம் ஆரம்பிச்சிடும், எப்படியா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் உதயநிதிக்கு இருக்குது. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு வந்து ப்ராப்பராக அப்பாவை விட புரிதல் இருந்தாலும் கூட ப்ராப்பர் அந்த அனுபவம் இல்லாத காரணத்தால், நிர்வாக அனுபவம் கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது, வாக்கு வன்மையும் கிடையாது. இன்ஃபேக்ட் நாக்கில் சனி தான் உட்காந்துருக்கு. அவர் எப்போ ஏதாவது பேசினாலும் பிரச்சனையில் மாட்டிக்கிறார் அவர். அதே மாதிரி தானே இந்த இதில் தூர்தர்ஷனில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடி இவங்க வேண்டாத ஆர்.என். ரவி மேலே பிரச்சனை கிளப்பி விட்டு கடைசியில் அதே அவருக்கு வந்ததா இல்லையா? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளைந்ததா இல்லையா? அதே மாதிரி எப்போ நீங்கள் இவர் வாயை திறந்தாலும் பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து அதுக்காக தான், அதனால தானோ என்னமோ தெரியல, நம்ம பேசாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சைலண்ட் ஆகிட்டுருக்கார். ஹி ஹஸ் கான் இன் டு சைலண்ட் மோடு டெலிபரேட்லி. அதாவது நம்ம வாய் திறந்து எதாவது சொல்லிட்டோம்னு சொன்னோன்னா பிரச்சனை ஆகும், அதனால நாம் வந்து சைலண்ட்டாக இருக்கோம். பட் இப்போது ரதீஷையும் இவங்களெல்லாம் வந்து ஓடி போனதுக்கப்புறமா, அதாவது எங்கே இருக்காங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல, ஆனால் உண்மையிலேயே ஈடிக்கு கூட தெரியாமல் இருக்குமா தெரியாது. கண்டிப்பாக அவங்க தேடி கண்டுபிடிச்சி கொக்கி போட்டு தூக்கிட்டு வந்துடுவாங்க, அது எனக்கு தெரியும். கண்டிப்பாக வருவாங்க. அவங்க இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காக கண்டிப்பாக அந்த எவிடன்ஸ் எல்லாமே கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க சப்மிட் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ ஈடிக்கிட்ட கேட்டிருக்காங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட். அது ஒன்று, அந்த வீடு சாவி சீல் பண்ணியிருக்காங்க. அது எப்போ வேணாலும் அதை திறந்து உள்ளே போயிட்டு இன்னும் என்னென்னலாம் விவகாரம் இருக்கோ எடுக்க போகிறாங்களோ அதுவும் தெரியாது. இதை தவிரவும் இது வந்து விஷாகன் மற்ற அதிகாரிகளுடைய அந்த மொபைல்ஸு 5 மொபைல்ஸு 2 இது மதர் போர்டு இது மாதிரி சில இதெல்லாம் காப்பி பண்ணியிருந்தது இல்லையா, அது பேர் என்னது சொல்லுவாங்க, வாட்ஸ்அப், அதெல்லாம் காப்பி பண்ணி எடுத்தது தான். ஓகே, இன்னும் அதுலேருந்து எவ்வளோ வரப்போகிறது அப்படிங்கிறது தெரியாது. அதில் இன்னும் இவங்க வந்து 3-4 பேரை தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அதில் வந்து இவங்க பேர் தான் இருக்கே தவிர இந்த நடிகைகள் பேரெல்லாம் கிடையாது. நயனதாரா அவங்க மாதிரி நடிகைகள் பேரெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த முன்னணி நடிகர்கள் சிம்பு, சிவகார்த்திகேயனோட பேரெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்கெல்லாம் வருவாங்க, ஏன்னா இந்த பணம் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. நான் சொல்லி அவங்க மோபம் பிடிச்சிட்டு அவங்களே வருவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன். இதை மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, இன்னும் 10 பேரா 20 பேரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணும்போது கோர்ட்டு வந்து கோடைக்கால விடுமுறை முடிஞ்சு உட்காரும்போது கண்டிப்பாக இதை திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு ஈடிக்கு உத்தரவு கொடுப்பாங்க, கோ அஹெட். எப்படி உயர்நீதிமன்றம் பண்ணிச்சோ அதே மாதிரி அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மதுரை பெஞ்சை கேட்டீங்க இல்லையா, மதுரை பெஞ்சும் அதே தான் கிட்டத்தட்ட சொல்கிறது. நீங்கள் இந்த 41 வழக்குகளில் எந்தெந்த வழக்குகள் எந்தெந்த ஸ்டேஜில் நிலுவையில் இருக்குது, விசாரணை முடிஞ்சு போச்சா, எஃப்ஐஆர் போட்டுட்டிங்களா, இது நாம் வந்து இது உட்காந்துக்கலாமா, அதாவது கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸுக்கு உட்காந்துக்கலாமாங்கிற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா இந்த 41 வழக்குகள் அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த ஸ்டே கொடுத்தது. ஏன் அப்படின்னா இந்த 41 வழக்குகள் வந்து உங்களுக்கு தனி மனிதர்களுடைய வழக்குகள் தனி மனிதர்கள் மேலே போடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் நம்பலை. ஏன் நம்பலை அப்படின்னா, இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு சரக்கு வாங்குகிறேன், 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டுவிட்டான் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அந்த கடை மேலே தான் வழக்கு போடுவேன். அங்கே இருக்கிற இண்டிவிஜுவல் பேரே எனக்கு தெரியாது. அது ஞானசேகரன்னா, சாதிக் ஜாஃபர் சாதிக்கா, இல்லை சைதை சாதிக்கா எனக்கு தெரியாது. அவன் அந்த கடை மேலே தான் வழக்கு போடுவேன். நான் வந்து அந்த கடை குறிப்பிட்டு தான் எழுதுவேன். அந்த கடையினுடைய அதை ஓனர் யாருன்னா, அவர் வந்து தாளமுத்து நடராஜன் பில்டிங்கில் இருக்கிற டாஸ்மாக்கு. அப்படின்னா டாஸ்மாகில் தான் அவங்க வந்து கேட்பாங்க. இதுதான் இந்த நடைமுறையில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இதையே அவங்க வந்து
உச்சநீதிமன்றம் குறை தப்பு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்குன்னு சொன்னேன்னா இது வந்து எனக்கு கொஞ்சம் இது வந்து அவசர கால தடையாக தான் பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவசர கால தடைங்கிறத விட ஆமாம் ஒரு விதத்தில் அவசர கால தடை, இடைக்கால தடை தான் அது. அவசர கால தடை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு அவசரம், எனக்கு வந்து கோடை விடுமுறையில் போகணும். கோடை விடுமுறைக்கு அது மட்டும் இல்லாம திமுக வந்து இந்த கேஸை இமீடியட்டா எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து அந்த சார் பதிவாளர்களுக்கு வந்து அவர் சொன்னதாகவும் வந்து அந்த ஒரு பெட்டிஷன் ஆல்ரெடி கொடுத்ததாகவும் கோரிக்கை வைத்ததாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு பாருங்களா. 21ஆம் தேதி உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு வந்து கோரிக்கை வைத்ததாகவும் எங்களுடைய வழக்கை வந்து உடனடியாக எடுத்து அதை விசாரிக்கணும் அப்படின்னு எங்களோட பட்டியல்ல அவசர கால பட்டியலில் வைக்கணும்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்காக ஒரு தடை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்குமோ அப்படிங்கிறது கண்டிப்பா 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 அது ஒண்ணு அந்த பட்டியல் லிஸ்ட்ல வந்து இருக்கு. சரி இது அப்புறம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. நீங்க டிஎம்கே அட்டாக் பண்றீங்க, நான் வந்து நீதித்துறையை அட்டாக் பண்றேன், அவ்வளவுதான். ஆனா அவசர காலம் தான். அவங்களுக்கு ஒரு அவசரம், இவங்களுக்கு ஒரு அவசரம். இந்த மாதிரி அவசரம் பண்ணும்போது நேச்சுரலி அவங்க 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல இவ்வளோ பெரிய மேட்டர்லாம் டிசைட் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது, சந்தேகமே இல்லை. அவங்க வேணும்னே தான் இதை பண்ணிடுறாங்க. வந்த பிறகு இது திருப்பி ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் இந்த முள் எல்லாமே வந்து உங்களுக்கு உதயநிதி பக்கமாக தான் போகிறது, முதல்வர் பக்கமாக போகாது, உதயநிதி பக்கமாக தான் போகுது. ஏன்னா இந்த மாதிரி இந்த சினிமா துறையை சேர்ந்தவர்கள்லாம் முட்டியில் தட்ட ஆரம்பிச்சாச்சுன்னா உண்மையை கக்கிடுவாங்க. கண்டிப்பாக அப்போது இதெல்லாம் கண்ட்ரோல் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். இந்த ரிங்கில் வந்து நடுவில் இருக்கிற புள்ளி அச்சாணியாக இருக்கிறது யார் அப்படின்னா அது உதயநிதிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம அதை நம்பித்தான் ஆகணும். அதனால தான் உதயநிதியை காப்பாற்றுறதோ யாருடைய பொறுப்பு, ஒரு தந்தையாக என்னுடைய பொறுப்பாகத்தான் இருக்கும். அதனால தான் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் உதயநிதியை காப்பாற்றுறதுக்கோ இந்த கட்சியோ ஆட்சியை காப்பாற்றுறதுக்கோ ஏன் மற்ற தலைவர்கள்லாம் முன்னால் வரல? ஏன் அவங்கெல்லாம் சைலண்ட்டாக உட்காந்துருக்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து பங்கு கிடைக்கல. ஏன்னா இவ்வளோ பெரிய துறை, அதாவது ஒரு டாஸ்மாகில் இவ்வளோ பெரிய கோடியாக ஊழல், 30,000-40,000 கோடி ரூபா வருஷத்துக்கு ஊழல் பண்ணி நீங்கள் வந்து சம்பாதிச்சிட்ருக்கீங்க. அது ஒரே ஒரு குடும்பமே அனுபவிக்குதுன்னு சொன்னால் நேச்சுரலி அடுத்தவனுக்கு பொறாமை இருக்கத்தான் செய்யும். கழக தொண்டர்களுக்கும் கழக கண்மணிகளுக்கும் பொறாமை இருக்கும். அதனால தான் ராஜா சொல்கிறாரு, கழக கண்மணிகள்லாம் கவலைப்படாதீங்கப்பா, அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் நிறையா சம்பாதிச்சுக்குங்க, அது வரைக்கும் நீங்கள் வந்து தேர்தல் பணிகளெல்லாம் பாருங்கள், நம்ம வந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான பணிகளை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 200 தொகுதிங்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த மே முதல் வாரத்தில் வந்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து ஸ்டாலின் பேசியிருந்தார். ஒரே அடிதடி. அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாத்தையும் வந்து சென்னையை விட்டு முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொன்னதாகவும், வெளியே போகாம போகல 12 அமைச்சர்கள் வந்து சென்னையிலேயே இருந்ததாகவும், இதுல வந்து அவங்களுடைய பெண் நிறுவனம் வந்து அந்த நிறுவனம் வந்து ஆமா அதை வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு அந்த 12 அமைச்சர்கள் இன்னும் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னது ஒரு ரெட் அலர்ட் அந்த அமைச்சர்களுக்கு வச்சிருக்கிறதாகவும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியா இருந்துச்சு. அது இல்லாம 40 எம்எல்ஏக்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போகுது. அப்படியா? அதனால இது என்ன விவகாரம்? இவ ரொம்ப வந்து 200 தொகுதி 234 தொகுதினாங்க, ஆனா சீட்டே கிடைக்காது போப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லை அப்படி இல்லை. இவங்க வந்து 63 சிட்டி எம்எல்ஏஸுக்கு வந்து பெண் நிறுவனம் வந்து எல்லாருடைய களப்பணி என்ன, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, அவங்க மேலே என்ன எவ்வளோ அதிருப்தி லெவல் இருக்குது, அதாவது டிகிரி ஆஃப் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிம்பாங்க, அது எவ்வளவு இருக்குது. அங்கே வந்து டிஎம்கே கட்சி மேலே டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, அல்லது தனிப்பட்ட முறையில் வேட்பாளருடைய மேலே அதிருப்தி இருக்கா, ஆன்டி இன்கம்பன்சி அகேன்ஸ்ட் பார்ட்டி, ஆன்டி இன்கம்பன்சி அகேன்ஸ்ட் த கேண்டிடேட் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாக எல்லாம் சர்வே எல்லாம் பண்ணால நிறைய செலவு பண்ணுறாங்க. ஏன்னா பணம்லாம் ப்ராப்ளம் கிடையாது. பாருங்களேன், 30,000 கோடி ரூபா அந்த காலத்துலேயே பழனிவேல் தியாகராஜன் சொன்னது தான். 30,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும். அதனால் இதையும் அவங்க பண்ணியிருப்பாங்க, நான் நம்புகிறேன். நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ரிப்போர்ட்டு தான் இப்போ கிடச்சிருக்கு அவங்க கையில். இப்போது அவங்க இந்த 60 பேருக்கு இடம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால கட்சியை வந்து அது பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கட்சியை பாதிக்காது. ஏன்னா டிஎம்கே பீப்புளெலாம் எப்படி களத்தில் வேலை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு எவ்வளோ தான் அவங்களுக்குள்ள வந்து ஒரு மனக்கசப்பு, ஒரு குமுறல், உள்பகையெல்லாம் இருந்தாலும் கூட இப்போ விழுப்புரம் மாவட்டத்திலே பாருங்களேன்,
கள்ளக்குறிச்சிக்காரருக்கும் இவருக்கும் திருக்கோவிலூர்காரருக்கெல்லாம் ஒத்துக்காது. அந்த மாதிரி எவ்வளவோ நிறைய இதெல்லாம் உட்கட்சி பூசல்கள்லாம் இருந்தாலும் கூட களத்தில் இறங்கும்போது கட்சியை ஜெயிக்க வச்சுருவாங்க. எவ்வளோதான் நீங்கள் வந்து அதாவது கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஜெயிக்க வைக்கக்கூடியது தான் டிஎம்கே. அதுதான் டிஎம்கேனுடைய பவர். எப்படி நம்ம வந்து இதில் திருச்சியில் நேருவினுடைய கோட்டையில் வந்து துரை வைகோ நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கலையா, அதே மாதிரி தான். அதாவது அவங்க அந்த வேலையை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்காது. எது பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், டிஎம்கேக்காரன் டிஎம்கேக்கு ஓட்டு போடுவானா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்வி தான் இப்போ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் 2 சர்வே வந்திருக்குது. அதில் கூட வந்து ஒரு சின்ன இண்டிகேஷன் இதில் தான் வருது. அதாவது இன்றைக்கி டிஎம்கே லெவலில், கேடர் லெவலில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம். அதிருப்தி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது கட்சி தலைமை வந்து கோடியாக சம்பாதிக்குது. நம்ம வந்து 3 ஜெனரேஷன் 3 தலைமுறையாக நாம் வந்து போஸ்டர் மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தி. இந்த அதிருப்தி வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா 2022 உள்ளாட்சி தேர்தல்கள் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சது. அங்கே வந்து இது பஞ்சாயத்து தலைவர், ஊராட்சி தலைவர் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பெரிய ரகலையெல்லாம் ஆகி, அதுக்கப்புறமா ஸ்டாலின் முதல்வரே தலையிட்டு நீ வந்து இறங்கு, அவங்க போகட்டும், நீ இறங்கு, அவங்க உட்காரட்டுங்கிற மாதிரிலாம் சொல்லி அதுக்கு கூட அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர் சொன்ன பிறகு கூட கட்சி பதவியிலிருந்து இறங்காதவர்கள், ஊராட்சி பதவியிலிருந்து இறங்காதவர்களும் இருந்தாங்க. அப்போது பார்த்தோம் நம்ம ரிவோல்ட்டு. அதுக்கப்புறமா வந்து மேயர் எலெக்ஷன்லேயும் இதே மாதிரி அடித்தடி சண்டை எல்லாம் ஆச்சு. மேயர்கள்லாம் மாற்றினாங்க. அதாவது அதிருப்தியான மேயர்களெல்லாம் வந்து கோயம்புத்தூர் மேயர் மேலாம் எக்கச்சக்கமான புகார்கள் இருந்தது. வசூல் ராணி அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ கூட இந்த மாதிரி அதிருப்தி இருந்தது. இப்போது ரீசெண்ட்லி இந்த இதில் டெல்டாவில் வந்து கேஎன் நேருடைய தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்த போது அதில் வரை ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. மாவட்ட செயலாளரை முன்னால் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்னை பேச சொன்னால் நான் எப்படி சார் பேசுவேன், நாளைக்கு அவர் கூட தானே சார் நான் வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசணும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தான் வந்து பாயிண்டர்ஸ். அளவுக்கு அங்கே லோக்கல் லெவலில் அதிருப்தி இருக்குது. அதுக்கு தான் வந்து ஏ ராஜா வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியலன்னு கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, அடுத்த முறையில் கண்டிப்பாக நம்மளுக்கு நாங்கள் எல்லாத்தையும் ஓப்பான திறந்து விட்டுவிட்றோம், அவங்க லூட் அடிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி அது கூட ஒரு தவறு தான். எப்படின்னு கேட்டால், இவர் என்ன சொன்னார், செந்தில் பாலாஜி என்ன சொன்னார், 11 மணிக்கு நாங்கள் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்குவோம், 11:05 நீங்கள் போய்ட்டு மணல் அள்ளிக்கலாம் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மணல் அள்ளுறதுல யாருமே இது பண்ணலை. கனிம வள கொள்ளையாகட்டும், மண் கொள்ளையாகட்டும், அதாவது செம்மண் கொள்ளையாகட்டும், யாருமே வந்து தடுக்கவே இல்லை. ஆனால் என்ன சில அதில் தான் இப்போது போன வாரம் திருநெல்வேலியில் மொத்தமாகவே வந்து அதிகாரிகளை மாற்றம், ஒரேடியாக அதிகாரிகளை மாற்றம் செஞ்சுருக்காங்களே. இயக்குனர், உதவி இயக்குனருக்கே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்களே. கனிம வளத்தில் அசுர வளர்ச்சி இல்லை, அவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு. இல்லை, அது வந்து அதிகாரிகள் மாற்றுனதுக்கு வந்து அது காரணம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அதிகாரிகள் வந்து ரொம்பவே பிளையபிள் தான். தமிழகத்துக்கு அவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்குது இந்த கருத்தில். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழகத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டதுக்கு வந்து அதிகாரிகள் காரணம், அதிகாரிகள் வந்து மறைமுகமான காரணம். ஆனால் டிஎம்கே தான், டிஎம்கேவோட ஆளுங்க, டிஎம்கேனுடைய நிர்வாகிகள், டிஎம்கேனுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தான் டைரக்டான காரணம். அவங்களுடைய பிட்டிங்குக்கு தான் அவங்க வந்து வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் வந்து 5 சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மேலே இடி வந்து சம்மன்ஸ் அமைச்ச போது இவங்க என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மண் கொள்ளை விஷயத்தில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் தான் சப்மிட் பண்ண வேண்டாம், நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடுங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த கேஸில் தன்னையும் இணைச்சிக்கிட்டது தானே. அப்படின்னா என்ன அர்த்தம், இது கூட்டு கொள்ளைன்னு தானே அர்த்தம். நிச்சயம். அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது நத்திங் டூயிங். ஒரு புலன் விசாரணை அமைப்பு உங்கள்கிட்ட ஏதாவது டேட்டா கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், யூ கேன் நாட் சே நோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க வந்து டேட்டாலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிறது வந்து அதனால இல்லை. ஏன்னா அதிகாரிகள் வந்து கூட்டு கொள்ளையில் வந்து லாபம் பெற்றவர்கள் தான். ஓகே, நான் எல்லாரையுமே சொல்லலை, சில பேரை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அவங்கள மாற்றுறதுக்கான காரணம் இது கிடையாது, வேறே காரணம். அதாவது எப்படியும் வந்து டுவர்ட்ஸ் த எலெக்ஷன் நம்மளுக்கு வந்து
கட்சி வந்து இப்போ நீங்கள் பெண் கேட்டீங்க இல்லையா, பெண்ணுடைய சோதனை இதெல்லாம் ஆய்வெல்லாம் சொன்னீங்க இல்லையா, எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தொகுதிகளில் அவங்களோடலாம் மைக்ரோ பிளானிங் இருக்கும் மேடம். அவங்க வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. ஆனால் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் சார் அப்படி சொல்லலையே. இது வந்து அவங்களுடைய ஆய்வறிக்கை அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட வந்து நம்மளுடைய விஷயங்களை கொண்டு சேர்க்கறது மட்டும்தான். இதில் வந்து வேட்பாளர்களையோ களத்தில் வந்து யார் நிற்கணும் இதெல்லாம் வந்து அவங்க தீர்மானிக்க மாட்டாங்க. கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் சொல்கிறாரு. அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? நீங்கள் வந்து ஒரு வியூக அமைப்பாளரை வைக்கிறீங்க. வியூக அமைப்பாளர் வந்து உங்களுடைய நல்ல திட்டங்களெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்கிறது அவங்களுடைய வேலையா? அவங்க வந்து வியூகம் தான் அமைப்பாங்க. இந்த இடத்துல இவனுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, இதில் இங்கே வந்து உங்களுடைய கட்சி ரொம்ப வீக்காக இருக்குது, இந்த இந்த தொகுதியில் இந்த பகுதியில் ஒரு தொகுதினா எவ்வளோ பெரிய ஏரியாங்கிறது பார்த்துங்க, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் அவங்கள மாற்றணும், இந்த தொகுதியில் இருக்கிற வரை இந்த தொகுதியில் போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வியூகத்தை தான் அவங்க அமைச்சு கொடுப்பாங்க, விளம்பரத்தை அமைச்சு கொடுப்பாங்களே தவிர இதெல்லாம் இல்லை. அவர் சொல்கிறத விட்டுருங்க, அதை அவர் வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணியிருக்கலாம் அது மேட்ரை. நான் அதை சொல்ல வரல. அதாவது இப்போ டிஎம்கே வந்து இந்த மாதிரியான ஒரு இந்த பெண் அமைப்பில் இந்த மேட்டரெல்லாம் அவங்க வந்து டீட்டெயிலாக எடுத்திருப்பாங்க. மைக்ரோ பிளானிங் பண்ணுவாங்க. தொகுதி வாரியாக அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து பதவிகள் மாற்றி இப்போ இலாக்கா மாற்றம் வந்து செஞ்சாங்க. இப்போது இதில் துரைமுருகன் அவர்களுக்கு வயது மூப்பின் காரணமாக அவருடைய பொதுச் செயலாளர் பதவியை நேருவுக்கு வழங்குவதாகவும், அவருக்கு வந்து அதாவது பொன்முடிக்கு இப்போ பதவி இல்லை, அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு வந்து வேற ஒரு பொறுப்புகள் தரப்போவதாகவும் வந்து ஸ்டாலின் தரப்புல இருந்து ஒரு கருத்து வெளியாயிருக்கு. அது உண்மையா? உதயநிதிக்கு ஏற்கனவே வந்து இளைஞரணி பொறுப்பு இருக்கு. ஆமா, பொதுச் செயலாளர் ஒண்ணுதான், இளைஞரணி ஒண்ணுதான். இப்போ ரெண்டையுமே இவரே வச்சுக்குவாரா அப்படிங்கிறது நான் கேள்வி கேட்டிருக்கேன். ரொம்ப அதாவது இந்த ரெண்டு மிகப்பெரிய பொறுப்புகளையும் வகிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி வந்து உதயநிதிக்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்து அப்பாங்கிறதுனால பிள்ளைங்கிறதுனால அவர் வந்து யோசிச்சிருக்கலாமா இருக்கும். ஏற்கனவே இருந்தது இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து பொதுச் செயலாளர். நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், அதாவது முதன்மை செயலாளர் அப்படின்னு ஒன்று உண்டு. பொதுச் செயலாளர் வேறு, முதன்மை செயலாளர் அப்படிங்கிறது அதாவது களத்தில் இருந்து எல்லாம் பார்த்துக்கிறது. அதாவது எல்லா மண்டலங்கள்லையும் போயிட்டு இந்த ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறது. ஃபயர் ஃபைட்டிங்னா தெரியும் இல்லையா? அதாவது அவங்களுக்குள்ள சண்டை கிண்டை வராமல் பார்த்துக்கிறது, களப்பணியை அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறது, அவங்களுக்கு வேண்டிய தேர்தல் அப்படின்னு வரும்போது அதுக்கு வியூகம் அமைக்கிறது, வியூக அமைப்பாளர்களுடைய கலந்து ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி அந்த விளம்பரங்கள் பண்ணுறது, கேம்பெயின் மேனேஜிங் பண்ணுறது, கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணுறது, இது எல்லாமே அதில் வந்துடும். ஓகே, முதன்மை செயலாளர் அப்படிங்கிறது வந்து முதல்ல அன்பழகனும் யாரோ இருந்தாங்க, அதுக்கப்புறமா டிஆர் பாலு இருந்தாங்க, டிஆர் பாலுவுக்கு அப்புறமா கேஎன் நேரு இருந்தார். கேஎன் நேரு வந்து இப்போது ஐ திங்க் இப்போ வரைக்கும் அவர் தான் போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து மாற்றி கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இது கூட வந்து பெண்ணுடைய ஒரு சஜஷனாக கூட இருக்கலாம். இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பெண் வந்து இந்த பெண் நிறுவனத்தை வந்து நிர்வாகம் பண்ணுறவர் வந்து இவர் தான், அதாவது நம்ம சபரீசன் அப்படிங்கிறவர். வேற உதயநிதிக்கு வந்து ஒரு துணை முதல்வர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து சில ஐடியாஸ் இருக்கும். கட்சி எப்படி வரணும், என்னுடைய ஆளுகள் எந்தெந்த நிர்வாக பதவிகளில் இருந்தால் அது எனக்கு நாளைக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் யோசிச்சிருப்பாரு. அதுக்கு இதுக்கு டேலி ஆகிறது அப்படின்னு பார்க்கணும். பொதுச் செயலாளர் போஸ்ட் வந்து ரொம்ப பெரிய போஸ்ட்டு. முதன்மை செயலாளர் வந்து இவங்க கிரியேட் பண்ண போஸ்ட் தான் சப்சிக்வெண்ட்லி, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட் தான். ஏன்னா அது வந்து அந்த கட்சியினுடைய கண்ணாகவும் காதாகவும் இதயமாகவும் நாக்காகவும் இருக்கக்கூடியவர் தான். அதெல்லாம் கேஎன் நேருலாம் கரெக்டாக ஃபிட் ஆகிடுவார். கேஎன் நேரு வந்து ஒரு வார்த்தை லூஸாக பேசக்கூடிய ஆள் கிடையாது. பொது வெளியில் வந்து ரொம்ப கரெக்டாக பேசக்கூடிய. ஹாப்பி தான். ஆல் செட் அண்ட் டன். இப்போ கேஎன் நேருடைய அந்த அமலாக்கத்துறை ரெய்டுகள்லாம் வந்தபோது அரசு தரப்புலேருந்து எந்த விதமான, ஏன்னா செந்தில் பாலாஜியை வந்து ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க இல்லையா ராத்திரி 11 மணிக்கு. 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மொத்த மந்திரி சபையும் அங்கே போச்சு. ராத்திரியா. அதில் ரதீஷ் கூட இருந்தார், ஆகாஷ் பாஸ்கர் கூட இருந்தாருலாம் கேள்விப்பட்டோம். யாரோட வீடியோலாம் போட்டிருக்கிறாங்க, பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டு கொடுத்த போது செந்தில் பாலாஜிக்கு
நேருவுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். அதனால் அவரையும் வந்து பிளக்கேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான். பட் நேரு வந்து இந்த மாதிரியெல்லாம் திருப்திப்படக்கூடிய ஆசாமி கிடையாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப எலிகண்ட் பர்சன். அவர் வேற மாதிரி. அது இதுக்கெல்லாம் வந்து கவலையப்பட மாட்டார். நீ எனக்கு மரியாதை கொடுத்தாலும் சரி, மரியாதை கொடுக்கலனாலும் சரி, நான் வந்து கருணாநிதி கூட கட்சியில் இருந்திருக்கிறேன். கட்சியினுடைய வேலையை நான் ஒழுங்காக பண்ணிவிடுவேன். என்னுடைய இந்த ராஜ்யத்தில், திருச்சி பெரம்பலூர் ராஜ்யத்தில் நீ வந்து தலையிடக்கூடாது. அவ்வளோதான் அவரை பொறுத்த வரைக்கும். அது வரைக்கும் ஐ எம் வெரி ஹாப்பிங்கிற மாதிரி தான் அவர் பார்ப்பார். பட் ஆல் செட் அண்ட் டன் நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பாருங்கள். கட்சி வந்து டிஎம்கே வந்து மைக்ரோ மேனேஜிங் வந்து இப்போவே ஆரம்பிச்சாச்சு. எங்கெங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து சோர்வடைகிறதோ அங்கெல்லாம் வந்து இப்போவே அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையே பாரதிய ஜனதா கட்சியும் ஏடிஎம்கேயும் இப்போலேருந்து ஆரம்பித்து பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் தான் போக போக ஓரளவுக்காவது நிலைமை சரி கட்ட முடியும். இது டிஎம்கேலேருந்து இவங்க வந்து லெசன் எடுத்துக்கிறதுக்கு டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க வேலையை. டிஎம்கே ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் டிஎம்கே ஜெயிக்கிறது இந்த ட்ரிப்பு உறுதி கிடையாது. ஏன்னா இந்த அது தெரிஞ்சுதான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு தான் பெண் நிறுவனம் வந்து இப்போது வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு பதிலாக மென் அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மீடியா எம்பவர்மெண்ட்டு சம்திங் மீடியா எம்பவர்மெண்ட் நெட்வொர்க்கு அது மாதிரி ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுலேயே அவங்க வந்து இதை தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் இப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஆரம்பித்தா தான் இந்த பணியை ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன்.